வணக்கம். ஸோ ஒரு வழியா சிஎஸ்கே தன்னோட முதல் மேட்ச்சை ஜெயிச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். 3 மேட்ச்சுங்க பேக் டு பேக் லாஸ், ஹேட்ரிக் லாஸு. இது வந்து கண்டிப்பா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆகட்டும், சிஎஸ்கே சப்போர்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வலிய தான் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். என்னடா தோத்துக்கிட்டே இருக்காங்களடா அப்படின்னு நினைச்சது நேத்து ஒரு வழியா ஜெயிச்சுட்டாங்க வித் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சனோட ஒரு செஞ்சுரி. ஸோ அவர் நல்லா நேற்று விளாண்டாருங்க சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனை பொறுத்தவரை வேர்ல்டு கப்பில் நல்லா ஃபார்மில் இருக்கிறாரு, வராரு. ஸோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் நிறைய பற்றி சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதப்போ நிறைய விஷயம் சொன்னாங்க. அதாவது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஆடுவார் ஐபிஎல்ல, அடுத்து வந்து கொஞ்சம் மெதுவாக பெருசாக ஆடாமல் ஸ்லோவாக போவார் அப்படின்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சு பெருசாக பண்ணலை. 4வது மேட்ச்சு சூப்பராக இது பண்ணி ஒரு புது சாதனை, அதாவது 2026 ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடித்த வீரரில் சஞ்சு சாம்சன் தன்னோட சதத்தை பதிய வச்சாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா 212 ஸ்கோர் அப்படிங்கும் போது ரைட்டு, இது ஈஸியாக அடிச்சிடும். நான் இல்லை, நீங்களும் நினச்சிருப்பீங்க ஈஸியாக அடிச்சிடும். நான் எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து 230லேருந்து 240 வரை அடித்தா ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா இவங்க 15.1லேயே இவங்க 170 ரன் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து முகேஷ் குமார் போடுறாரு, சூப்பராக போடுறாருங்க, அடிக்கவே முடியல. ஆயுஷ் மாத்திரே 50 அடிச்சு நல்லா பண்ணாலும், பட் அவர் ஏகப்பட்ட சான்சஸ், அவரோட அவுட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ். ஒவ்வொருத்தராக அதை விட்டு விட்டு ரன் அவுட்டு, மிஸ்ஸு, கேட்சு, 2-3 கேட்சு, ஒவ்வொரு லைஃப் கொடுத்து கடைசி அவரே ரிட்டையர் அவுட் ஆனார். பட் அந்த டைமில் நான் வந்து பிரேவிஸ் எதிர்பார்த்தேன். அந்த 15-16வது ஓவர்லேயே நான் பெருசாக பிரேவிஸை நான் எதிர்பார்த்தேன். பட் இவங்க முகேஷ் குமார் சூப்பராக போட்டார். அந்த ஓவரை பெருசாக ரன் போகல. அடுத்து லுங்கி நீங்கிடி அவர் ஸ்டார்டிங்கில் அவர் ஓவர்லாம் நல்லா அடிச்சு வெளுத்தாங்க. பட் அந்த ஓவரில் டீசெண்டாக எக்கனாமிக்காக போட்டாங்க. அந்த 16 அண்டு 17, ஸோ 2 ஓவர் வந்து பெருசாக ரன் போகாது. அந்த 212 ரன் தான் சிஎஸ்கேவால் எடுக்க முடிஞ்சுது. பட் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 20லேருந்து ஒரு 30 ரன் அடிச்சிருக்க முடியும் சிஎஸ்கேயோட ஸ்டார்டிங்கை பொறுத்தவரை. பட் இதை வச்சு நான் பார்க்கும்போது சரி கஷ்டம்தான், ஈஸியாக டெல்லி சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் உட்பட உண்மையாக நினச்சேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அகில் ஹுசேனை இம்பேக்ட் சப்பாக கூட்டு வராங்க, அவர் 2 நோபால் போடுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து அந்த இது அந்த பால் வந்து பெருசாக ராகுலுக்கு கிளிக் ஆகலை, நிஷாங்காவுக்கும் கிளிக் ஆகலை அந்த ஃப்ரீ பால். இல்லைன்னா அதுவும் இன்னொரு 10லேருந்து 20 ரன் கிட்ட போயிருந்திருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் அடுத்த ஒவ்வொரு கையில் அகமது ஓவரை நிஷாங்கா போட்டு பொழக்கிறாரு. அடுத்து அன்ஸ்கூல் கம்பை வச்சு அவரையும் போட்டு பொழக்கினாங்க. 3 ஓவரில் தெரிஞ்சிடுச்சு, சரி இவங்க 17வது ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்கப்பா மேட்சை அப்படின்னு தான் நான் ரொம்ப ரொம்ப நினச்சேன். பட் அடுத்தடுத்த விக்கெட்டு, ராகுல் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிறாரு, நிஷாங் அவுட் ஆகிறாரு. ஸோ அடுத்து அக்ஷர் பட்டேல், அப்படியே விக்கெட்கள்லாம் போகுது, சமீர் எஸ்வி போகுது. சஃப்ராஸ் கான் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் வந்து பேஸ் ப்ரைஸில் தான் இருந்தாலும் டீமுக்காக எப்படி சொல்கிறது, இந்த 15 கோடி 14 கோடி எடுத்து டீமுக்கு எடுத்து அந்த அளவுக்கு டீமுக்காக ஒரு எஃபோர்ட் போடுறாரு. அவராகட்டும், அன்சுல் கம்போஜ், அவங்களாம் டீம் வந்து ஜெயிக்கணும் ஒரு வெறியே அவங்க கண்ணில் தெரிஞ்சுது. சஃப்ராஸ் கான் ஃபீல்டிங் சூப்பராக பண்ணுறாரு, பேட்டிங்கும் சூப்பராக பண்ணுறாரு. நேற்று அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. பிரேவிஸ் நான் எதிர்பார்த்தேன், பிரேவிஸுக்கும் கிடைக்கல, அவரும் கேட்ச் சூப்பராக பிடிச்சாரு. ஓவர்டன், ஜேமி ஓவர்டன் வந்து திருப்பு முனை. ஸோ அவரும் வந்து நல்லா 4 விக்கெட் எடுத்தார். நல்லா 4 பேர் தரமான விக்கெட்டு தான். நான் அவரை ரிட்டைன் பண்ணும்போது கூட நினச்சேன், என்னடா ஒரு போன சீசனில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே, எதுக்கு அவரை ரிட்டைன் பண்ணாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட்டு நேற்று சூப்பராக கலக்கி, நேற்றுன்னு இல்லை இந்த சீசனில் அந்த 4 மேட்சுமே நல்லா தான். அவர் ஒரு மேட்ச் 2வது மேட்ச் மட்டும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் 3 மேட்சுமே சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, வித் பால் ஆகட்டும், வித் பேட் ஆகட்டும். மற்றபடி அன்சுல் கம்போஜ் நல்லா பவுலிங்கில் கலக்கினாரு. ஓவரால் டீம் ஒர்க் இருந்தது. குர்பீத் சிங், ஸோ அவரை வந்து டிபேட் பண்ணாங்க, அவரும் நல்லா லைன் அண்ட் லென்த் பவுன்ஸ் நல்லா குத்தி ஏற்றுறாரு. மில்லர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாரு. ஏன்னா நார்மலாக பவுன்ஸ்லாம் போட்டால் மில்லர்லாம் தூக்கி அடிப்பார், இவரால் அடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த அந்த இதை நான் பார்த்தேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ருத்ராஜ் வந்து ஃபீல்டு பேட்டிங்கில் இந்த சீசன்லாம் பெருசாக அவர் இது பண்ணாலும் நேற்று கொஞ்சம் வந்து
ஃபீல்டிங் நல்லா ஃபீல்டிங் நல்லா பண்ணார், பவுலிங் நல்லா ரொட்டேஷன் பண்ணார். ஸோ அடுத்தடுத்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க 23 ரன் வித்தியாசத்தில். அதுவும் ஆல் அவுட் பண்ணதெல்லாம் சிஎஸ்கே எல்லாம் இவங்க பவுலிங்கில் ஆல் அவுட் பண்ணுவாங்களான்னு நினச்சே பார்க்கல. ஸோ ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஜெயிச்சது மூலியமா கோச் ஸ்டீபன் ஃப்ளெமிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கடந்த 3 மேட்ச் தோத்ததுக்கு அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம். இந்த 2வது மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவர் கூட ஒரே விஷயத்த சொல்லிட்டார். 2வது மேட்ச்சே சொல்லிட்டார், நாங்கள் வந்து ஆக்ஷனில் சரியாக பண்ணல, இன்னும் மெகா ஆக்ஷனில் அதான் எல்லாரும் மற்ற டீம்லாம் மெகா ஆக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க, நாங்கள் மெகா ஆக்ஷனை சொதப்பிட்டோம், வீடியோ ஆக்ஷனை சொதப்பிட்டோம்னு ஓப்பராக ஒரு அடி அடிச்சிட்டாரு. இது வந்து இவரை மட்டும் டீமை மட்டும் பாதிக்காமல் கோச்சையும் அது வந்து பயங்கரமாக, ஏன்னா அவர் தானே அந்த கோச், அவர் தான் வந்து ஆக்ஷன்லங்கிறாரு. ஸோ எப்படியும் கேப்டன் அண்ட் கோச் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க பிளேஸ்லாம் எடுத்திருப்பாங்க. பட் இது வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி மகேஷன் யூடியூப் சேனலில் வந்து மகேஷ் யூடியூப் சேனலில் வந்து ஹேமங் பதானி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அப்போ சொல்லுவார், ஸ்டீபன் ஃப்ளெமிங்லாம் நான் பெரிய கோச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஐபிஎல்ல ஒரு 5 கப் வின் பண்ணியிருக்கிறாரு. யாரால வின் பண்ணாரு? தோனிங்கிற ஒரு மனுஷனால வின் பண்ணாரு. அதை தாண்டி அவர் எத்தனை ஃப்ரான்ச்சைசிஸ் லீக்ல ஜெயிச்சிருக்கிறாரு, கப் வாங்கி கொடுத்துருக்கிறா அப்படின்னு அன்னைக்கு ஏமங் சொன்னாரு. ஏமங் சொல்லும் போது நான் நினைச்சேன், ஏமங் என்னடா இப்படி பேசுறாரு, ஒருவேளை ஸ்டீபன் ஃப்ளெமிங் மேல இருக்கிற பொறாமையில அப்படி பேசுறாருன்னு நான் அப்படி நினைச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் நினைச்சேன், ஏமங் என்ன இப்படி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அது சரிங்கிறத நான் இப்போ 2 சீசனா நான் பார்க்குறோம். நான் அந்த 3 லாஸ்ட் போது நான் நினச்சேன், எனக்கு அந்த இது தாட் வந்தது. அன்னைக்கு ஏமங் சொன்னார் ஃப்ளெமிங் பற்றி, அதெல்லாம் உண்மையோ அப்படின்னு வருது. ஏன்னா இவங்க ஆக்ஷன்லாம் ரொம்ப சொதப்பியிருக்காங்க. கார்த்திக் சர்மாவுக்கு அவ்வளோ பெரிய கோடி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிரசாந்த் வீருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பேஸ் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு நல்ல நல்ல பிளேஸ்லாம் கிடச்சிருப்பாங்க. ஜேக்கப் டஃபியை விட்டார், எப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வந்து என்ட்ரி மேலே வச்ச நம்பிக்கை டஃபி மேலே இல்லை. மில்லரு அவங்களாம், மில்லர்லாம் நம்ம 11ல் ஆட வைக்க முடியாதுன்னு வைங்களேன், நம்மள இருக்கிற இதுக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி லியாம் லிவிங்ஸ்டனு இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே எடுத்துருந்துருக்கலாம் இவங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தானே 2வது ஆக்ஷனில் தானே அவர் இது பண்ணார். ஸோ நிறைய பிளேயரு, லுங்கி நெகிடி, வெங்கடேஷ் ஐயர், இப்படி ஏகப்பட்ட பிளேயர் இவங்க வந்து விட்டுருக்காங்க. அதை இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு. இன்னும் 2வது மேட்ச்சில் எப்போவுமே அவங்க வந்து கடைசி மேட்ச்சில் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இது 2வது மேட்ச்சில் இது சொன்னது பெரிய ஆச்சரியமாக தான் எனக்கு இருந்தது. பார்க்கலாம், இந்த டீம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்னா, பேக் டு பேக் வின் பண்ணால் பாசிபிள் இருக்குது. சிஎஸ்கே பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிறத கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். தென் அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட ஏப்ரல் 14 நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைச்சு சொல்லணும் அப்படின்னா, சும்மா கொஞ்சம் ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னா, 10வது இடம் யாருக்குங்கிறதுக்கான மேட்ச்சு. நேற்று ஜெயிச்சது மூலியமா சிஎஸ்கே வந்து 9வது இடத்துக்கு போயிட்டாங்க, 10வது இடத்துக்கு கேகேஆர் வந்துட்டாங்க. ஸோ 10வது இடம் யாருக்குன்னுக்கான மேட்ச் தான் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கும் போது ஏப்ரல் 14. இதே சேப்பாக்கில் தான் நடக்கும் போது. தோனி ஆடுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ ஓரளவு ஃபிட்னஸ் பாஸ் பண்ணிட்டாலும் இன்னும் முழுமையாக ஃபிட்னஸ் பாஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. மேபி இதே டீமோட தான் கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ சிஎஸ்கே வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த வெற்றி தொடருமா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.